அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், எந்த விலைக்கு கீழே சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இது நம்ம மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் மட்டுமே அணுகுறோம். ஓகேங்களா? இதுக்கு ரூல்ஸ் இந்த ஒரு வேல்யூ மட்டும் வச்செல்லாம் ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து டைரக்ஷனுக்காக கொடுக்கறது தான். இதெல்லாம் இதுல கொடுக்கறத நம்ம வச்சு ட்ரேடே பண்ண மாட்டோம். நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா ஏன் எல்லாரும் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நாம மட்டும் வித்தியாசமா எப்படி கொடுக்குறோம்? அதுல சிந்திச்சீங்கன்னா தான் ஆப்ஷன் பையர் வந்து ஜெயிக்க முடியும். நமக்கு வந்து டைம் வேல்யூவே கிடையாது. ஆப்ஷன் பையருக்கு இதுல எல்லாம் டைம் வேல்யூ இருக்கும். நம்ம மேக்ஸ் படி டைம் வேல்யூவே நம்ம கிடையாது, உடைச்சிட்டோம். டைம் வேல்யூ அடிச்சு உடைச்சிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா என்ன டைம்ல எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். டைம் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நீங்க படிக்கணும். உங்க பகுதியில தெரிஞ்சவங்க யாராவது அது மேக்ஸ் இருந்தோ டைம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா படிங்க. இல்ல நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்க அதை சொல்லி என்னைக்கு நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து உணர்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு 24,600 புட்டு 142 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி இறங்கறதுக்கு ட்ரை பண்ணணும். 142 ரூபாய் கீழே இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதே போல அது கீழே தான் இருக்கா மேலே தான் இருக்கான்றது மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதுவும் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு சைக்கிள் இதுக்கு மேல இருக்குன்னா ஒரு விலையில போயிட்டு இதை திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அதே கீழே வந்ததுன்னா ஒரு விலையில வந்து திரும்பணும் டவுன் ஆகும். அது மாதிரி 1000 பாயிண்ட் எப்படி ஏறினா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் நமக்கு தெரிந்திருக்கணும். அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? தெரியாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.